16ஆந்தேதி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எங்கள் அக்காவும் தான் வந்திருக்கான். 680J நீதிமன்றத்தில் நான் வந்து பத்திரமும் கொடுக்க வந்திருக்கேன். இந்த 16ஆந்தேதி 9வது மாதத்தில் என் மேலே ஒரு கேஸ் இருக்குதுன்னு நிரூபித்தா அதற்கு 1,70,70,000 கொடுக்க இருக்கிறேன். செல்லூர் மேலத்தோப்பு சந்தனமாரியம்மன் கோயில் முன்னாடி சாமியான பந்தல் போட்டு அந்த வழக்கறிஞருக்கு கொடுக்க இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எங்கள் அக்கா தான். அது வந்து எங்கள் அக்கா. அது என் சம்சாரத்தை கூப்பிட்டேன், வரல. என் பிள்ளைகளை கூப்பிட்டுருந்தேன், வரல. அதனால் ஒரு ஜேலன்ஸு நான் வந்து 1200 திருடவில்லை. நான் ஒரு சயின்டிஸ்ட்டு. நான் வந்து ஒரு வீடு வாசல் இல்லாமல் தெருவில் சுற்றிக்கிருந்தா, ஒரு ஃபோன் வசதி கூட இல்லாமல் சுற்றி தெரிஞ்சால் என்னை சம்பராவரம் மார்க்கெட்டு பின்னாடி ரோட்டில் கைது பண்ணலாம், சைபர் கிரைம். ஆனால் என்னை வந்து கைது பண்ண முறை தவறாக இருக்கிறதுனால தான் நான் வந்து வழக்கறிஞர் பிடிக்கவில்லை. நான் வந்து குடும்பம் இல்லாமல் ஒரு சாதாரண ஆளாக ஒரு கோயிலில் அன்னதானத்தை சாப்பிட்டு செல்ஃபோனுக்கு வழி இல்லாமல் அங்கனங்கன்னா பிளேட்பாரத்தில் படுத்து கிடந்து எந்திரிச்சா இந்த ஜெயபாண்டியை வந்து நாங்கள் எங்கே போய் அட்ரஸில் தேடுறது? அதுவாசி அவரை வந்து சம்பராவரம் மார்க்கெட்டு பின்னாடி இருந்தார், நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற நாளை வேலை நாளாக கருதி சம்பளம் கொடுக்கக்கூடிய திட்டம். 11, 10, 12 படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்குற திட்டத்தை நான் பத்திரத்தில் எழுதியிருக்கேன். 680 நீதிபதிகிட்ட கொடுக்க போகிறேன். இன்றைக்கி 16ஆந்தேதி 9வது மாதம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். நன்றி. இன்றைக்கி வந்து பத்திரத்தை வாங்கணும். அதேமாதிரி என் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா 1,70,70,000 கொடுக்க தயார்.